ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 1, 2 பேர் ரொம்ப நாளா அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டீங்க. என்ன இந்த வயசுலயே ரொம்ப கோயில்லாம் போறேன்ட்டு, ஏன் இந்த வயசுல போனா என்னன்னு கேட்டதுக்கு, இந்த வயசுல போனா ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்னு 1, 2 பேர் சொன்னாங்க. என்னோட புரிதல்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், வயது வரப்புன்றது கிடையாது. யாருக்கு எப்போ எந்த நேரத்தில கஷ்டன்ற ஒரு விஷயம் விதிக்கப்பட்டிருக்கோ, அத நம்ம போராடி வந்து தான் ஆகணும். ஒண்ணு ஃபேஸ் பண்ணணும், இல்ல மூவ் ஆன் பண்ணணும் அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இன்னும் ஓப்பனா சொல்லப்போனா, ஒரு சில கட்டத்தில கடவுள் கூட சிலையா தான் இருப்பாங்க அந்த விஷயத்தில. என்னன்னா, இப்ப நான் ஒரு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. போராடி வெளிய வந்து தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து கடவுள்கிட்ட ரொம்ப மனமுருகி வேண்டுறேன். ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. பிச்சை எடுக்காத குறையா கடவுள்கிட்ட கேட்குறேன். அவர் அப்ப கூட சிலையா தான் இருப்பாரு. ஆனா, நம்ம உயிர் வாழணும்னு நெனச்சு போராடி மேல வந்துட்டோம். வந்துட்டதுக்கப்புறம் அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம நன்றி சொல்லணும். கடவுள வந்து திட்டக்கூடாது. எதனாலன்னா, அவர் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருந்தா, நம்ம ஈஸியா வந்திருப்போம். போராடி இருக்க மாட்டோம். இது மாரி தான் நெறைய விஷயங்கள் வந்து கடவுள வணங்க வணங்க அவ்ளோ பிரச்சனை வரும். ஆனா, அந்த பிரச்சனைகள்லாம் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பக்குவமாக்குறதுக்கு தான் நம்மள ட்ரை பண்ணும். இந்த மாரி நெறையா விஷயங்கள் என்னோட லைஃப்ல இந்த ஒரு வருஷத்துல லேர்ன் பண்ணியிருக்கேன். பண்ணனால தான் இப்ப இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதனால யாருமே சொல்லாதீங்க, கடவுள வணங்குனா கஷ்டம் வரும். கஷ்டம் வந்தா ஏதோ ஒரு விஷயம், கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாம ஈஸியா வருது, எதுவுமே நிலைக்காது. ஸோ, அதனால வந்து யாரையுமே எதுவுமே ஈஸியா சொல்லிடாதீங்க. நம்ப எது முடிவு பண்றோமே கிடையாது. பிரபஞ்சம் தான் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதனால ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். தேங்க் யூ.